ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தவா உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது நாங்கள் 4 உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் வச்சு பண்ணோம். உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக வேணாலும் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ருசியாக இருக்கும். தோசைக்கல்லில் செய்கிறது தான் தவா உருளைக்கிழங்கு கறி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுங்க. அரை வேக்காடு வேக வைக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரணும். அரை வேக்காடு இந்த வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் பாதி சேர்த்துக்கோங்க. அவங்க தவாவில் போடும்போது மீதி சேர்த்துக்கோங்க. இதை பாருங்கள், அது அரை வேக்காடுக்கு வந்துருச்சு. நொறுங்கிடக்கூடாது. ஒரு வெங்காயம் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வேக வச்சுருங்க. அந்த உருளைக்கிழங்கு தண்ணியை வடிச்சிருங்க. வடித்து நல்லா ட்ரை ஆகணும். ஒரு தவா வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த அரை உப்பு, முழு உப்பாக இதில் போட்டுக்கோங்க. உப்பு அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பொன் நிறத்தில் வறுக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கோட. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. பெரட்டி விடுங்க. மசாலா வெங்காயத்தோடு சேரணும் காரம். நல்லா பெரட்டிக்கோங்க உருளைக்கிழங்க. நல்லா பெரட்டுங்க. நல்லா பெரட்டி எடுங்க. நல்லா மொறுன்னு வரணும். நாங்கள் ஸ்பெஷலாக அதுக்கு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தூளை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். இன்னொரு வீடியோ போடுறோம். இதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் போட்டு செஞ்சாலே ஓகே. நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. மொறுன்னு வர அளவுக்கு. இப்போ மொறுன்னு ஆயிடுச்சு. இது சாப்பாட்டு கொடுங்க, சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு தனியாக கூட கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் இன்னும் கூட மொறுன்னு பண்ணிக்கோங்க தவாவில் வச்சு. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஈஸியான வேலை தான் இது. பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாது. நல்லா மொறுன்னு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு